The Sukubai Biryani Restaurant. A feast for the senses அப்படின்னு சொன்னால் உணர்வுகளுக்கு ஒரு விருந்து. ஃபுட்டை பார்த்தோன்னு சொன்னால் முதல் விஷயம் இருக்கிறதே கண். அந்த கண்ணுடைய அட்ராக்ஷன், பார்த்த உடனே சாப்பிட தோண்டணும். ரெண்டாவது நல்ல நறுமணம், வாடை இருக்கணும். அந்த வாசனை நம்மளை என்னங்க சாப்பிட தோணணும். மூணாவது இருக்கிறது நம்மளுடைய நாவுக்குண்டான ருசி. இது மூணு நம்ம கரெக்டாக பண்ணிட்டா நாலாவது நாங்கள் அந்த உள்ளம், இந்த உள்ளமும் நாங்கள் திருப்தி அடையும். டேஸ்ட் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குன்னும் போது நிச்சயம் ஏன் வர மாட்டாங்க. ஸோ இதுதான் என்னுடைய சக்ஸஸுக்கு ஒரு பெரிய பின்பலமாக இருக்குன்றதை நான் உணர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலந்தூரில் இருக்கக்கூடிய சுக்குபாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட். இந்த சுக்குபாய்ன்றது என் தகப்பனார், அவருடைய உண்மையான பேர் அப்துல் காதர். இவர் தன்னுடைய 20வது வயதில் உழைப்பால் உயரணுன்ற எண்ணத்தில் வந்தாரை வளர்க்கும் சென்னையை நோக்கி, நாகையிலேருந்து சுமார் 350 கிலோமீட்டர் சென்னையை நோக்கி நடைப்பயணமாக சென்னை அடைந்தார். ஆயிரத்தி 1961 என்னுடைய தாயார் திருமதி ஃபாத்திமா அவர்களை கேரளாவில் திருமணம் முடித்தாங்க. 1961 அப்புறம் நாங்கள் ஒரு 6 மாதம் பொறுத்து இந்த ஊருக்கு வந்துட்டோம். பருங்கி மலைக்கு வந்துட்டோம். வந்தார் சின்ன சின்ன வியாபாரமெல்லாம் எவ்வளோ செய்தோம், ஒன்றுமே கை கொடுக்க மாட்டேங்குது. கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டார், நல்லா முயற்சி எடுப்பார். வடை சுட்டு டீ போட்டு வியாபாரம் பண்ணார், மீன் விற்று வியாபாரம் பண்ணார், என்னென்னமோலாம் பண்ணார், ஒன்றுமே கை கொடுக்கல. நான் சொன்னேன், என்ன நம்ம எது தொட்டாலும் வியாபாரம் சரியாக வர மாட்டேங்குதே, ரொம்ப கஷ்டமாக இருக்குதே, எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்படுறது. நான் எங்கள் சித்தப்பா கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஆற்றுல குதிச்சிருவேன் பிள்ளைய வச்சுக்கிட்டு, நீ எப்படியாவது பொழைச்சிக்கோன்னு சொன்னேன். அப்போ அவரை ஒன்று அழுதார். ஏன் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தானே இப்படியெல்லாம் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லாதப்பா, நல்லா ஆகிடுவானுமோ. இப்போ 75 நாங்கள் ஆலந்தூர் வந்துவிட்டோம். ஆலந்தூரில் இந்த மாதிரி சுக்காப்பி கடை போட்டோம். சுக்காப்பி கபாபு எல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணியிருக்கும்போது தான் அவருக்கு சுக்குபாயிங்கிற பேர் வந்துச்சு. அவர் இந்த பல்லுபாய் அவர் கூட 4-5 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பிரியாணி போட்டு பாரு பாய், பிரியாணி வியாபாரம் ஆகும்னு. அப்போ போட்டோன்னா நல்லா வியாபாரம் ஆச்சு. அப்போல்லாம் கம்மி காசு தானே, 4 நாட்டுனா. அப்படி எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய 5லேருந்து 7 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன். எங்களுடைய தகப்பனாருடைய கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10க்கு 10 தான் ஏரியாவே இருக்குது. இந்த 10க்கு 10 தான் சமையல் இடமா இருந்தது. பட் நீங்கள் அந்த கடைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்யாண வீடு போல் 100க்கு அதிகமான மக்கள் எங்கள் தகப்பனாருடைய பிரியாணியை விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. அப்புறம் 94 அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துட்டார். எப்போ என் தகப்பனார் திடீர் காலமான நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த நிர்வாக பொறுப்பையும் என்னுடைய தாயார் ஃபாத்திமா அவர்கள் தான் நாங்கள் இந்த முழு இவ்வளோ பெரிய ஒரு அமானித பொறுப்பை ஏற்று நல்லபடியாக இந்த கடையை நடத்திட்டு வந்தாங்க. நான் ஒரு 10 வருஷம் நடத்தினேன் வியாபாரம். நான் வண்டியாக நடத்தினா உனக்கு ஒன்றுமே முன்னேற முடியல, கடனாக வருது. அப்போ பையனுக்கு 25 வயசு ஆயிடுச்சு. 25 வயசாகவும் அவன்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், நீ பார்த்துக்கப்பா, நான் கொஞ்சம் காசு வச்சு பரிசில் வச்சு இதை வச்சு நீ முன்னேறி வாப்பா, இதோட அம்மா துவால நீ நல்லா இருப்பேன், நீ இதை வச்சுக்கிட்டு நீ கடை பார்த்துக்கோ, அம்மாவுக்கு முடியல இனிமேலுக்குன்னு சொன்னேன். அப்போது தாய் சோலில் தட்டக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் நான் இந்த வியாபார பொறுப்பை ஏற்றனே தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி உள்ளுணர்வில் உண்மையிலே எனக்கு இந்த தொழில் மேலே ஒரு ஈடுபாடு இல்லை. நாளடையில் போக நான் கேஷில் இருப்பேன். கஸ்டமர் வர நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வருவார்ப்பா, நான் எத்தனை வயசுலேருந்து இந்த பிரியாணி சாப்பிட்றேன்னு தெரியுமா, நான் மதுரையிலேருந்து வரேன், மெட்ராஸ் வந்தால் அந்த நேரத்தில் நான் சாப்பிடாமல் போக மாட்டேன். ஒரு கஸ்டமர் வருவார், நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன், 1980 மெட்ராஸ் வந்தால் சுக்குபாய். இந்த மாதிரி வரக்கூடிய கஸ்டமர்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் தகப்பனாரோட உழைப்பையும் இந்த கடையுடைய அந்தஸ்தையும் சொல்ல தான் எனக்கே இந்த தொழில் மேலே ஒரு சரியான ஒரு ஈடுபாடு, ஒரு உணர்வு வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த 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 பேருக்கு பிறகு ஒரு பெரிய உழைப்பு நடந்திருக்கு. இவன் அலி சின்ன பையன், இதே மச்சின சின்ன பையனும். நான் என்ன சொன்னால், இவன் என்னால் முடியலை,
பிஸ்னஸ் ஒன்றியமாக செய்ய முடியல நின்று வந்துடும் மச்சான்னு சொல்லிட்டு என்னைய ஃபோன் போட்டு வரவழைச்சிட்டான். தண்டல் கிண்டல் வாங்கி ரொம்ப வீட்டில் உள்ள டிவிலாம் விற்கிற நிலைமையில ஆயிடுச்சு. ஒரு வியாபாரிங்க வந்து ரொம்ப நம்மளை ஒரு கேவலப்படுத்தினவங்க அந்த அளவுக்குலாம் செஞ்சாங்க. இன்றைக்கி சுமார் ஒரு 2005லேருந்து 2010 கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்குது இந்த ஸ்தாபனத்தை நான் கொண்டு நடத்தினேன். தன்னம்பிக்கையை வந்து என்ன இடத்துலையும் என் தாயார் இடத்துலையும் என் தகப்பனார் வந்து அதிகமாக விட்டு சென்றிருக்கிறார். நான் நிறைய இடத்துல டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆசிஃப் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் புகாரி டேஸ்ட் பண்ணியிருக்கேன், யாமோ இது டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பிறகு ஐ ப்ரிஃபர் சுக்குபாய். It's something very different, man. ஒரு தடவை இங்கே வந்து சாப்பிட்டாங்கன்னா எல்லோரும் ரெகுலராக வந்து இங்கே சாப்பிடுவாங்க. சென்னையில் எல்லா இடத்துலையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து சாப்பிட்றோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டனோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. அதே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அவருடைய தரம் தான். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது, குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்குது, சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. வெரி குட் ஃபார். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். ஒர்க் ஃபார் மணி. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் மொதல் சாப்பிட்டேன். எக்ஸலண்ட். ஏவன் மத்தியானம் போடுறதோ காலையில் போடுறதோ அப்படிலாம் இல்லை. எனி டைம் சூடாக வந்துகிட்டே இருக்கும், ஜனமும் வந்துனே இருக்கும். It's different from what I'm used in South Africa, but it's nice. அடுத்தபடியாக கட்டாயம் சொல்லியே ஆகணும் என்னுடைய ஊழியர்கள். இந்த வளர்ச்சிக்கு பின்னால் நிச்சயமாக என்னுடைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் என்னுடைய ஊழியர்களுக்கு நான் நன்றியையும் வாழ்த்தையும் நான் தெரிவிச்சிருக்கிறேன். நான் வந்து குறைஞ்சது 2000 வந்து இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். சேரும் போது வந்து சின்ன கடை தான் இருக்கும். அங்கே வந்து இப்போது எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும்னு சொல்லி தான் சேர்த்தாங்க. இந்த கடை முதலாளி அலின்றவர் என்னோட கூட படித்தவர் சின்னதுலேருந்து. நாங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. சரி, அதுக்காக என்னை இங்கே வேலைக்கு சேர்த்துருக்காரு. அவங்க அம்மா நடத்தும் போது தான் நான் வந்து வேலைக்கு சேர்ந்தது. சேரும் போது என்னுடைய சம்பளம் வந்து ரொம்ப கம்மி, 100 ரூபா தான். அந்த காலத்துலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒரு 17 வருஷம் ஆச்சு. இது ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தது, இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக பெரிய நிலையில் உருவெடுத்திருக்குது. இதனுடைய ஒர்க்கர்ஸ் வந்து மொத்தம் 60 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 60 பேரும் உண்மையாக உழைச்சி அவருக்கு ஒரு நல்ல பேர் வேணுன்றதுனால எல்லாமே நல்ல விதமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் தேவையான எல்லா சலுகைகளையும் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவர் எப்படின்னு சொன்னீங்கன்னா, வேலையில் வந்து ஒரு தப்பு நடந்தால் கூட ஒத்துக்க மாட்டார். அதே மாதிரி வந்து வேலைக்காரங்களை வந்து எப்படி பார்த்துக்குவார்னா, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி. அவங்க ஒரு கஷ்டம்னு சொன்னால் முதல்ல ஹெல்ப் பண்ணுறது அவரை தான். அவங்க சொந்தக்காரங்க கூட இருக்காது, அவராக தான் இருக்கும். அவங்க கேட்கவே தேவையில்லை, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பார் அவர். எதனால் இந்த கடையில் இவ்வளோ நாள் நான் வேலை செய்கிறேன்னா, என்னுடைய ஓனர் வந்து எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. ஒரு தொழிலாளிக்கும் என்ன செய்கிறாரு என்றது வந்து அடுத்த தொழிலாளிக்கு தெரியாது. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நிறைய உதவி செஞ்சனால நான் வந்து கட்டிட்டு வாங்கி வேலை செஞ்சிட்ருக்கேன். மேலும் மேலும் முன்னேறதுக்கு இறைவனுடைய பிரார்த்தனை செய்கிறேன். இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஹோட்டலில் லேபர்ஸ் எல்லாம், அவங்களுக்கு ஏதாவது சந்தோஷமாக கொடுக்கணும்னு சொல்லி ஈஸியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு, என்ஜாய்மெண்ட்டு, ப்ரோக்ராமு, அவார்டு, ஃபங்க்ஷன் எல்லாம் கொடுத்து சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்ல. நிறைய செஞ்சனால என்னால் எதுவும் சொல்ல முடியல. என்னால் அது நினச்சி பார்த்தாலே எனக்கு இப்போ இடையில ஒரு ஆகஸ்ட் மாதம் எம்கேஎன் ரோடில் ஒரு பெரிய ஸ்தாபனம் சுக்குபாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ற பேரில் நான் தொடங்கினேன். அப்போ தொடங்கும்போது இயக்க தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இன்னும் இந்த ஏரியாவில் இருக்க ஆலந்தூரில் இருக்க விஐபியில் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். சரி, யார் தான் சீஃப் கெஸ்ட், யார் தான் ரிப்பன் கட் பண்ணாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக தான் இருந்தது. அப்போது எந்த வெற்றி இது என் தாய் கொடுத்த பிச்சைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால என்னுடைய தாய் தான் எனக்கு விஐபின்னு சொல்லிவிட்டு இந்த ரிப்பன் கட்டுற அந்த ஒரு சான்ஸ் வந்து என் தாயாருக்கு கொடுத்தேன். என்னை கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவங்களால் சோறு தண்ணிக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் நல்லா வீட்டுக்கு வர்றவங்க பின்னாடி எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அதனால் நாங்களும் அப்படி இருக்கிறோம். இப்போ நல்லா முன்னேறிட்டோம். இப்போ எந்த குறையும் இல்லை. நல்லா உதவினால நல்லா இருக்கும். இதே இன்னும் என் பிள்ளை கடை இன்னும் மேலும் மேலும் வர்க்கத்து செய்து பெரிய கடையாக இன்னும் பெரிய கடை ஆகணும்னு நல்ல இடத்துல இதுவாக 2020 எங்களோட அடுத்த கட்ட பிளானாக ஆலந்தூரை நடு மையமாக வச்சுட்டு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்
இந்த 4 இடத்துல வந்து நாங்கள் பிரான்ச்சஸ் போடலாம். இறைவனுடைய அருளை கொண்டு என் தாயாருடைய பிரார்த்தனையுடன் என் வேலையாட்களுடைய உண்மையான உழைப்பை கொண்டும் இன்னும் என்னுடைய டெடிகேஷனை கொண்டும் இந்த 4 இடத்துல அவுட்லெட் போடணுன்றது எங்களுடைய அடுத்த கட்ட ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும். யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்க, பேனூட்ஸ் யாரும் டைப் பண்ணுங்க, உள்ள போய் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனும் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா நாங்க பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேர்றதுக்காக சீக்கிரம் பண்ணிடுங்க.